ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7:15 ஆகுது. ஸோ ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியிலே ஒரு ரெசிபி வ்ளாக் மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ என்னென்னா சிம்பிளாக வந்து ஒரு பொடி இட்லி பண்ண போகிறோம். ஸோ இட்லி பொடி அரைக்க போகிறோம் இல்லையா? ஸோ அது ப்ளஸ் அது கூடயே சேர்ந்து ஒரு பொடி இட்லி மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து டீ குடிக்கலாம், டீ போட்டிருக்கோம். டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். திவ்யா வந்துட்டியா கிச்சனுக்கு? என்ன செய்ய போகிறேன் இன்னைக்கு? இட்லி பொடியும் இட்லியும். சுவியா, லெட்ஸ் ஸ்டார்ட். திவ்யா ஃபஸ்ட்டு வந்து இட்லி பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறா. ஸோ திவ்யா ஃபஸ்ட்டு திங்ஸ் என்ன வேணும்? கடலைப்பருப்பா, உளுந்தப்பருப்பு, அரைமிளகாய். புது புது பாக்ஸாக போட்டிருக்கனால எல்லாத்தையும் பாக்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கு திவ்யா. ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. வேணால் கை வச்சு பார்த்தியா? ஆனில் தான் இருக்குது. அதில் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்றணும். இட்லி பொடி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிங்க நல்லா அரைச்சிக்கோங்க. விருப்பம் நல்லா என்னென்ன விருப்பம் இருக்கோ அதெல்லாம் கடலைப்பருப்பு மேலே காட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது சூடாகட்டும். அதுக்குள்ள நான் டீ குடிச்சிட்டேன். நல்லா இது கடலைப்பருப்பை நீங்கள் பேனில் போட்டு இல்லை கடாய் இருந்தால் வீட்டில் கடாயில் போட்டு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை திவ்யா சொல்லுவாள். பிறகு அது சவுண்டே சேஞ்ச் ஆகிடுச்சுல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌனிஷ் கலராக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கலர் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்குங்க. மறுபடியும் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் சேம் அதே அளவுக்கு உளுந்தப்பருப்பு, அடுத்தது உளுந்தப்பருப்பு போட்டுருங்க. ஸோ 6 டீஸ்பூன் வந்து உளுந்தப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கலரு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக திவ்யா? நம்ம ஒரு நாள் மிளகாத்தூள் அரைச்சி வீட்டில் வச்சுக்கணும். கடையில் வாங்கிட்டு நமக்கு நிறைய செலவாகிட்டு இருக்குல்ல. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இல்லை திவ்யா? ஸோ நல்லா இதாகிடுச்சு, ப்ரௌனிஷ் கலர் இதுவும் வந்துடுச்சு. இதுவும் அந்த தட்டில் குட்டிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வரமிளகா தனியாக எடுத்துக்கோங்க. எத்தனை பீஸ் திவ்யா? எல்லாமே அளவு, எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கணும். நம்ம வரமிளகா எடுத்தாச்சு. கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால போதும். ஸோ வரமிளகா ஒரு 10 பீஸ் எடுத்து போட்டுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கூடிய கொஞ்சம் கல் உப்பு வந்து சேர்த்துக்குங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கணும். வேறு அவ்வளோதான். பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிட வேண்டியது. பெருங்காயத்தூளில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். எள்ளு போடலை. ஸோ நம்ம வந்து எள்ளு போடலை. உங்களுக்கு வேணும் நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம்ல? ஆமாம். ஓகே. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். ஸோ இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுங்க. அசிடிட்டி ப்ராப்ளம் தான் இருக்கவங்க பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அசிடிட்டி ப்ராப்ளம் இல்லாதவங்க சோடா குடிங்க. கரெக்டா? ஆஃப் பண்ணிடலாமா? அவ்வளோதான். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வேண்டியதுதான் இல்லை? கொஞ்ச நேரம் நல்லா ஸோ இட்லி பொடிக்கான மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஹாலில் வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். ஸோ ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது திவ்யா அடிக்கடி செஞ்சு தருவா. ஸோ உருளைக்கிழங்கு ஸ்டஃப்லேயே இட்லியில் போட்டு கொடுக்குற மாதிரி. கரெக்டாக? வேறு என்ன? அவ்வளோதான். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண உருளைக்கிழங்கு நல்லா நசுக்குன்னு வேக வச்சு நசுக்குன்னு உருளைக்கிழங்கு. ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஸ்டஃப் இட்லி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். என்ன விட்டுக்குங்க? கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு அது எல்லாமே வெடித்த பிறகு இந்த கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் வெடித்த பிறகு இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலை போடும். அப்புறம் பச்சை மிளகா. ஸோ கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த வந்து வெங்காயம் போடுறோம். கரெக்டாக? ஸோ வெங்காயமும் போட்டுருங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வருது. சூப்பராக. நல்லா கொஞ்சம் நேரம்
ஆகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க நம்ம எடுத்து உள்ள கடாயில் போட வேண்டியதான். ஸ்டஃப் பண்ண உருளைக்கிழங்கு, சாரி, நல்லா வந்து பிசைஞ்ச உருளைக்கிழங்கு இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம உள்ள எடுத்து போட வேண்டியதான். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. ஒரு மசாலா உருளைக்கிழங்கு மாதிரி, ஒரு மசாலா தோசை சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இது வந்து மசாலா இட்லி. கரெக்டாக அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா. வாவ், பயங்கரமாக வந்துருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து இப்போ என்ன போட போகிறேன்? கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் போட்டுருங்க. அண்ட் தென் சில்லி பவுடர் கொஞ்சம். கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ எங்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. ஓகே, கரம் மசாலா இருந்தால் போட்டுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் வந்து இதே போட்டால் போதும். மிளகாத்தூளும் கொத்தமல்லி பவுடரும், அவ்வளோதான். ரெண்டும் ஒன்று தான். மல்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பேனில் பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கூட ஒட்டலை. அதனால தான் பேனில் செய்யும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பசங்க இல்லாமல் எவ்வளோ நீட்டாக அந்த எண்ணெய் வந்து அதோட ஒட்டி இருக்கு பாருங்கள். மசாலாவோட சேர்ந்துருச்சு எண்ணெய் நல்லா இல்லை? பக்காவாக எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ அப்படியே போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியது மிக்சியில். அவ்வளோதானே இல்லையா? ஸோ மிக்சியில் இப்போ அரைக்க வேண்டியது தான். சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும். ஆல்ரெடி அரைச்சாச்சு. ஸோ சாப்பிடும்போது அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இட்லி பொடி. அந்த பருப்பெல்லாம் வாய்க்குள்ள இந்த மாதிரி அரைச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து ஃபுல்லாக நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சிங்கன்னா சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இட்லி பொடி. ஒரு நல்லா எப்படியும் வந்து ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம். எதாவது எமர்ஜென்சி காலையில் வந்து சட்னி செய்யலாம், சாம்பார் வைக்கலன்னா இட்லி பொடி தொட்டுட்டு போயிட்டே இருக்கு. என்ன சொல்கிறேன்? ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு இட்லி பொடி அப்படியே இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ் போகிறவங்கலாம் ஜஸ்ட்டு இட்லி ஒரு 4 இட்லி சுட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ சாம்பார் சட்னி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு காட்டியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த ஸ்டஃப் இட்லி செய்ய வேண்டியதுதான். வந்து ஸ்டஃப் இட்லி ஸ்டார்ட் பண்ண போகிறா. ஸோ அதுக்கு என்ன தெரியா பண்ணணும் இப்போ நம்ம? போல் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஹாஃபாக ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா, நாம் இந்த ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆமாம், அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வடை மாதிரி மாதிரி வச்சு சென்டரில் வச்சு. சூப்பர், செமையாக இருக்குது பார்க்கவே. ஸ்டஃப் இட்லி அது பேர். எஸ், மசாலா இட்லி. நீ சாப்பிட்டது இல்லையா? இப்போ தான் திவ்யா ஃபஸ்ட் வாட்டி செய்கிறேன், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினச்சா தப்பு. நாங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். உங்களுக்காக பண்ணி காட்டுறோம். சூப்பர் ஜெய, சூப்பராக வந்து. இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, மேலே லைட்டாக மாவு ஊற்றணுமா? எப்படி கண்டுபிடிச்ச பற்றியா? ரெகுலராக சாப்பிட்றது தானே. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை கவர் பண்ணுற மாதிரி மாவு ஊற்றினா போதும், இல்லைன்னா வெளியே வந்துடும். வாவ், சூப்பர். ஓகே, சூப்பர். அவ்வளோ பக்காவாக ஊற்றியாச்சு. இது மேலே அப்படியே மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்க வேண்டியது தான். எடுத்தால் உங்களுக்கு மசாலா இட்லி மாதிரி அழகாக ரெடியாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இட்லி பொடி செஞ்சாச்சு பக்காவா. அதே மாதிரி ஸ்டஃப் இட்லி இப்போ வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். அது இதாகிட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இட்லி இருக்குல்ல, ஆல்ரெடி வெந்த இட்லி, ஸோ அதை எடுத்து இப்போ போட்டு பொடி இட்லி மாதிரி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பேன் வந்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நெய் விட்டுக்கணுமா? நல்லா ஒரு 4 ஸ்பூன். ஹலோ, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. என்ன பண்ணணும்னா, இட்லி பொடிக்கு தேவையான இட்லி எல்லாம் வச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் அந்த இட்லியோட மெஜ் ஆகிடுச்சு.
நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு சொட்டு கூட எண்ணெய் ஊற்றலை. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இட்லி பார்க்கவே. இப்போ இதில் இட்லி பொடி அப்படியே அழகாக மேலே தூவிட வேண்டியதான். ஸோ திவ்யா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறமா மறுபடியும் ஊற்ற வேணாமா? இப்போ எண்ணெய் ஊற்ற வேணாம். நம்ம எங்கே எண்ணெய் ஊற்றணும்? இட்லி பொடிக்கு எண்ணெய் ஊற்றினா நெய் ஊற்றிடுற மேலே பேக் சைடு மறுபடியும். ஸோ மறுபடியும் பேக் சைடு திருப்பி விட்டுட்டு இட்லி பொடி போட்டுட்டு நெய் ஊற்ற வேண்டியதான். லைட்டாக இட்லி பொடி போட்டுட்டு நெய் ஊற்ற வேண்டியது தான். ஸோ இட்லி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எம்மியாக இருக்கும். நான் ஜூஸ் போட்டு தருவேன் எனக்கு. இப்போ என்னென்னா மேங்கோ ஜூஸ் இன்றைக்கி போட போகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம மேங்கோ ஜூஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பால், கட் பண்ண மேங்கோ ப்ளஸ் சர்க்கரை சூப்பராக இருக்கும். எப்பவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு ஜூஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு நாங்கள் 2 பேர் போவோம். இன்றைக்கி என்ன ஜூஸ் போட்டிருக்காங்கன்னா மேங்கோ ஜூஸ் போட்டிருக்கேன். ஸோ மிக்சியில் போட்டு பேக்கிறேன். சூப்பராக மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் எனக்கேவா? இதெல்லாம் உனக்கு. இது உனக்கா? வா வந்து நம்ம இட்லி எடுக்க போகிறோம். வா எப்படி ஆவி பறக்குது பாருங்கள். இட்லியில் பயங்கரமாக ரெடியாக இருக்குது ஸ்டஃப் இட்லி. பார்க்கவே நல்லா இருக்கு இட்லி. எல்லாம் சூப்பராக இருக்குது. இட்லி கூட அந்த உருளைக்கிழங்கு ஸ்மெல்லு சேர்ந்து வருது இல்லை? நல்லா இருக்குல்ல அந்த ஸ்மெல்லு? சூப்பர் சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் இட்லி ப்ளஸ் வந்து கார சட்னி திவ்யா செஞ்சுருக்கா. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே. இது எப்படி இருக்கும்னு திவ்யா வந்து இப்போ என்ன பண்ணால் இட்லி கட் பண்ணி காட்ட போகிறா. எப்படி வெந்திருக்கு அந்த உருளைக்கிழங்கு உள்ள அழகா அப்படின்றது. கரெக்டாக திவ்யா 2 பக்கம் மாவு இருக்கும், நடுவில் ஸ்டஃப். ஒரு பீஸ் சாப்பிட எடுத்து நான் சாப்பிடாம இருக்கணும். நல்லா இருக்கா? வேற லெவலா? இல்லை நீ சாப்பிடு. திவ்யா சொன்ன மாதிரி காலைல எழுந்து அவங்க 6:30 மணிக்கு எழுந்தா. திவ்யா எழுந்துட்டு ஸ்டஃப் இட்லி ப்ளஸ் வந்து பொடி அரைச்சிட்டா, பொடி இட்லி செஞ்சுட்டா, ப்ளஸ் லஞ்சுக்கும் வந்து இட்லி கொடுத்து விட்டா. கரெக்டாக திவ்யா? ஸோ இப்போ வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கா. லஞ்ச் பாக்ஸ் இப்போ வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கா திவ்யா. ஸோ திவ்யா இது எதுக்காக இதை பண்ண காலையில் இவ்வளோ சீக்கிரமாக வேணுமா? அப்போ தான் சீக்கிரமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். கரெக்ட். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி இட்லி ப்ளஸ் இட்லி பொடி செஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஒரு வித்தின் ஒரு 10 to 5 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மார்னிங் வந்து வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 30-40 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு வீட்டிலே ஒரு இட்லி மாவு வாங்கிட்டு வந்து இட்லி பொடி செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா காசும் சேவ் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபுட்டு. கரெக்டாக திவ்யா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன நம்ம வீட்டில் இட்லி பொடி, மசாலா இட்லி, மேங்கோ ஜூஸ், அப்புறம் ஜூஸ் பறிச்சிருக்கோம். ஸோ மார்னிங் எப்போவுமே ஒரு டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஜூஸ் எப்போவுமே குடிச்சிட்டு போங்க. மத்தியானம் சாப்பிட்லாம் கூட பரவாயில்ல, மார்னிங் மறக்காமல் எல்லாருமே சாப்பிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அர்ஜென்ட்டாக வேகமாக போவீங்க ஆஃபீஸு, யாருமே சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடாமே போயிடுவீங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ எல்லாருமே கம்பல்சரி சாப்பிட்டு போங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் ஆஃபீஸ்க்கு சாப்பிட்டு போங்க. மத்தியானம் ஏதாவது கொஞ்சம் மைல்டாக சாப்பிட்ருங்க. ஓகேவா? சரி திவ்யாவும் ஆஃபீஸ் கிளம்புறா. நானும் இப்போ போய் கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு. பை பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோஸ் பண்ணுறோம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.